குற்றாலம் அருவிகளில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் விமலவேலன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. தென்னகத்தின் ஸ்பா மற்றும் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் தென்காசி மாவட்டத்தில் அமையப்பெற்றிருக்கிற குற்றால அருவிகள்ல சீசன் வருடம் என்பது வருடந்தோறும் ஜூன் ஜூலை மாதங்கள்ல துவங்க ஆரம்பிச்சு களை கட்ட தொடங்கும். அந்த வகையில இந்த வருடத்திற்கான சீசன் தற்போது துவங்கியுள்ள இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தொடக்கத்தால தென்காசி மாவட்டம் முழுவதும் கடந்த 2 நாட்களாக அவ்வப்போது சாரல் மழையும் மிதமான மழையும் தொடர்ந்து பெய்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தென்காசி மாவட்டத்தில் வரும் 24ஆம் தேதி வரை மிதமானது முதல் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நேற்று இரவு முதல் பெய்த கனமழையின் காரணமாக நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள்ல தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதனால குற்றாலம் அருவிகளில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள மெயின் அருவி, 5 அருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காரணத்தினால சுற்றுலா பயணிகள் தங்கள் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்கள் குளிப்பதற்கு தடை என்பது விதிக்கப்பட்ட தடையானது 2வது நாளாக இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தடையால விடுமுறை தினமான இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிகாலையிலேயே அருவிகளுக்கு குளிப்பதற்காக வருகை தந்த சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்வதை நம்மளால் காண முடிகிறது. இருப்பினும் இந்த புலியருவியில் தற்போது சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்க தகவல் கேட்டு அனைத்து சுற்றுலா பயணிகளும் தற்போது புலியருவியை நோக்கி படையெடுக்க தொடங்கி இருக்கின்றன. இருப்பினும் மழையின் அளவு குறைந்து அருவிகளுக்கு வரும் நீர் வரத்தானு குறைய தொடங்கியவுடன் சுற்றுலா பயணிகள் வழக்கம்போல் குளிக்க அனுமதிக்கப்படுவர் என காவல்துறை சார்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.